நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா, போதும்பா, மீசையில தீ பிடிச்சிட போகுது. யார் பிள்ளைன்னு கேட்குறாங்க. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கொள். ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கீழே வாங்க, ஏன் பதட்ட பாரு. இவன் பாடி ஆடுதுப்பா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முழுக்க முழுக்க பெண் கவிஞர்கள், கவிதை எழுதும் பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதை ரசிக்கக்கூடிய ஆண்கள் இந்த பக்கம் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? என்னுடைய முதல் கேள்வியே, ஒரு ஆணை வர்ணித்து கவிதை சொல்லுங்கள். இங்க இருக்க யாரை வேணாலும் நீங்க வர்ணிக்கலாம், இல்ல யாரோ ஒருவரையும் நீங்கள் வர்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. காவியமே காகிதமாக மாறி அவன் கண்கள் பேசும் புதுமொழி கண்டு ரசித்து நின்றது. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. இப்ப என்ன புரிஞ்சுச்சு நீ வெக்கப்பட்ட? சரி, என்ன புரிஞ்சது நீ சொல்லணும். இப்ப எனக்கு அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். கொரியன் பாய் எந்திரி. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் சொக்கி போயிருப்பாள். ரொம்ப யார் சார்? ஓ, உடனே அப்படியே உதார் விடாத. வானவில் வண்ணத்தில் கருப்பில்லை போ, உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான், பார்த்திருந்தால் அவன் உதிரத்திலும் சேர்த்திருப்பான். என்ன ரைமிங்கா பேசுற? புரியல சார். அந்த பிள்ளைகிட்ட கேளு. புரியலையா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. உதிரம் என்றால் என்ன? ஹைட் சார். ஹைட்டா? அது உயரம். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அவங்களுக்கு சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. ஐயா ஐயா, வெக்கத்தை பாரு. டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நீ தேடும் முன்பே நான் தொலைந்து விட்டேன் உந்தன் உயிரில். அதான் சரி. என்னுள் இருக்கும் என்னவனுக்காக உன்னுள் இருக்கும் உந்தன் பாதி. ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரே நெஞ்சு அரிக்குது. என்னென்ன ஆமா, ஆட்டம் சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க. படப்படன்னு இருக்கா? அவன் லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்கங்களேன். இங்க பிடிச்சி பிடிங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. இன்னும் ஒரு வாட்டி சார். ஏய் சும்மா, இங்க பாரு. சும்மா அந்த பிள்ளையை பேச விட்டு பாக்குறதுக்கா நீ ஒரு வாட்டி 2 தடவை சொல்லியாச்சு. இது அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. கீழே வாங்க, ஏன் பதட்ட பாரு. இவன் பாடி ஆடுதுப்பா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? படபடாங்கிற என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் படபடாங்கிற? என்ன ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. என் இதய துடிப்பின் நிஜமோ உன் கண் பார்வையால் தடம் மாறுகிறது. நல்லா இருக்கு. இதை என்கிட்ட கேட்டா 2 நாள் ஆகும். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா, போதும்பா, மீசையில தீ பிடிச்சிட போகுது. உனது ஹேலிக்ஸ் நெபுலா கண்களில் தொலைந்து கிடக்கும் ஒரு தூசி துகள் நான். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தட்டா புரியல, என்ன படிக்கல இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, என் கண்ணோட அந்த துளியில இருக்கிறத அவங்களுக்கு துளியில இருக்காங்க அவங்க. தலானி ஏறா சார். என்னடா பொசுக்குன்னு மரியாதைலாம் பேசிவிட்ட? சரி, அவங்க ஏதோ நெபுலா கிபுலான்லாம் சொன்னாங்க சார். அந்த கண்ணுக்குள்ள இருக்கும்ல சார். கண்ணுக்குள்ளுக்கு நெபுலாவா? சார் இல்ல. எடி செருப்ப நாய். இனிக்கும் கற்கண்டும் இம்சையாகிவிட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. ஆகா, என்னப்பா கேக்குற? கண்ணை அசைக்கிறது அப்படி அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்க மாதிரி. அடே என்னடா டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் மூஞ்சி மொகரையும். சார், நான் காமனா எழுதிடலான்னு தான் நினைச்சேன். பட் இப்போ அவர் அந்த சாண்டில் ஷர்ட் வைக்கப்பட்டார்ல. என்னடி வாய்ஸ் இது? நீங்கள் கவிதையாக ஒரு கேள்வி தொடுக்கலாம், பசங்க அதுக்கான பதில்களை சொல்லுவார்கள். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு தள்ளு. நீ நீ இப்ப டாப் கியர் போட்டு தூக்குற இருக்கிற கனவு பூரா நொறுங்க போது பாரு. புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். அட்ரா பாலாஜி. புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா? இதோ வந்துட்டேன். நாம் போகும் பயணத்தில் நீ காணல் நீரா இல்லை காதல் பாட்டா? காதல் பாட்டு தான். நான் கேட்டேனா?
உன் வியர்வை துளியாக நான் இருக்க வேண்டும். கோடையிலா இல்லை உன்மேல் வீசிடும் வாடையிலா? கர்மா என்ன இப்படி நாறுது? இரண்டிலும் அல்ல காலத்துக்கும். இரண்டிலும் உள்ள காலத்துக்கும். அவர் தலை முதல்ல நான் கொஞ்சம் ஷை டைப் நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. விடியாமல் இரவை கேட்கிறேன், நிலவின் துணையாக வருவாயா? நிலவாக உன்னை பார்க்கையில் நான் என்ன சொல்ல? அட்ரா சும்மா காவிரி ஆற்றின் கடைசி துளி நீ, என் பாதம் வந்து ஏன் தழுவுகிறாய்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. கங்கை கடையை அடைய வேண்டாமா? கங்கை கடலை அடைய வேண்டாமா? என்ன தெரியுங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? காப்புடன் பூட்டிய நிதத்தை தந்து செல்வாயா? டேய் ஒன்றை தாண்டா கேட்குது சொல்லி தோலனா, இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? என்னது காப்புடன்? என்னது? காப்புடன் பூட்டிய நிதயத்தை தந்து செல்வாயா? என்ன எழவி அது? என்னையே உனக்கு தருகிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். இது எப்படி இருக்கு? விசும்பின் நீளத்தையும் வியப்பின் ஜாலத்தையும் ஒன்று சேர ஏந்தி நிற்கும் உன் உதலில். முதல்ல விசும்புனா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான். திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி. என்னது விசும்புனா? ஏக்கம், விசும்புறது. எப்படி கொண்டாந்து மாட்டி விட்டுருக்காங்க பத்தியாமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வரிகள் மட்டும் எழுத வேணாம், குங்குமத்தையும் வைத்து விடுகிறேன் கணவனாக. அது என்ன சொல்லுது, நீ என்ன சொல்ற? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எது சொன்னாலும் கடைசியில் ஒன்லைன வேற ஆங்கில சொல்ற. என் உயிர் உனக்கு தான் தேவி, என் உயிர் உனக்கு தான் தேவி. அது வேற 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 ஆங்கில. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பல கேள்விக்கு பதில் எத்தனை பேருக்கு இதை சொல்லுவேன்? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? Come on my dear boys, let's go. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. உன்னதாண்டா சொல்லு சொல்லு, என்ன 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 சொல்லு, என்னமா ஏபிசிடியா நீ சொல்லு, கேட்டுக்கிறோம். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா அதேடா சொல்லிரவா. கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கொள். ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ பேசாதடா, ஆபத்தா இருக்கு. நீ வெக்கப்பட்டுட்டே இரு, அதான் அழகாவும் இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? ஐம்பெரும் காப்பியம் தாண்டி 6ஆம் காப்பியமாக மாறுவேன். என்ன செய்ய சொல்லும், எவ்வளவு கஷ்டம் இல்ல? இல்ல சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஒரு முடிவோட தான். ஐம்பெரும் காப்பியம் தாண்டி 6ஆம் காப்பியமா? ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. திருப்பிக்கேற்ற பாறையாக காத்திருக்கிறேன், காதல் என்னும் உள்ளியோடு வருவாயா? அவன் என்ன சொல்றான்? உளி மட்டுமல்ல கடப்பாறையாக வருவேன். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன், யார் பிழை? யார் பிழைன்னு கேக்குறாரு. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். எது இப்படி முடிவு பண்ணிட்ட? நீங்க சேர்ந்துட்டீங்க. டேய், என் பாதத்தோடு தொடர வைத்த உன்னுடைய பிழை. பிழை இல்லாமல் மெய்யாக்கலாம். வழி ஈற்றிய பிரம்மனின் பிழை. God is great. கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குறேன், இரு உன்னை வச்சுக்கிறேன். இந்த மூணுல எது அழகா இருந்துச்சு உங்களுக்கு? கொரியன் பாய். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இவன் சொல்றான், நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச நீயானோட பிழை. இந்த கவிதை உனக்கு சிறப்பா தெரியுது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த பையன் சொன்னது உனக்கு அவ்வளவு நல்லா தெரியல. பொயட்டிக்கா இல்ல சொல்றாரு. இவர் சொன்னது பொயட்டிக்கா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இதுவும் பொயட்டிக்கா இருக்குன்னு நான் சொல்ல வரல, சடனா சொன்னாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்ப கவிதை என்பது கவிதையில் இல்லை, யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அமைகிறதாட்டிருக்கு. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி.